இன்றைக்கி வந்து ஈவினிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 7 மணி போல் படிக்க உக்காந்தாங்க. அதுவும் ஒழுங்காக படித்தாங்களா, இங்கிட்டு ஓடிக்கிட்டே திரிஞ்சாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு வந்து 8 மணிக்கு நான் வெத்தலை விளக்கு போடுவேங்க. எப்போவுமே வந்து முருகருக்கு வந்து எப்போவுமே காலையில் போடுவேன். இந்த தடவை டைமில் அதனால் இன்றைக்கி வந்து 8 மணிக்கு வெத்தலை விளக்கு போட்டேங்க. நம்ம வீட்டுக்கிட்டே ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்கவும் வெத்தலை கிடைக்கவும் நான் அங்கேருந்தே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்து சூப்பராக எல்லாருமே வந்து 6 மணிக்கு விளக்கேற்றுவாங்க. நான் வந்து மொத்தமாகவே என்ன பண்ணுவேன், 8 மணிக்கே விளக்கேற்றிடுவேங்க. எப்போ வெத்தலை விளக்கு போடுறேன்னா அந்த டயத்துலேயே நான் விளக்கேற்றி வச்சுருவேங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சேமியா செஞ்சுட்டு இருக்கும்போதே என்னை கேளுங்க, அம்முக்குட்டி அதை கேளுங்க இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா செஞ்சு முடிச்சிட்டேங்க. சேமியா செஞ்சு முடிச்சு என்ன மாதிரி நீங்களும் ஹெல்த்தி மாமா இருக்கணுமா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அனுப்பிச்சி விடுங்க. எப்படி ஹெல்த்தி மாமா இருக்கலான்னு சொல்லி உங்களுக்கும் நான் சொல்லித்தரேங்க. நான் காலையில் இன்றைக்கி 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் கூட என்னோடய ஃபேஸில் டயர்ட்னஸ்ஸே தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குங்க, நான் சொல்லித்தரேங்க. என்ன மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாங்க, ஹெல்த் வைஸ் நம்மளும் நல்லா இருக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணி என்னோடய வீடியோஸ்க்கு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விட்றீங்களா பாருங்கள். இன்றைக்கி வந்து சேமியா இதுவும் எனக்கு படியில் உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்க.